ETFஸா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டுகளா? எது உங்களுக்கு பொருத்தமானது? எந்த முதலீட்டு உத்தி உங்கள் தேவைகளுக்கு ஏற்றது என்பதை பார்க்க தயாராக இருங்கள். இரண்டு முதலீட்டு உத்திகளும் ஒரு குறிப்பிட்ட சந்தை குறியீட்டை பிரதிபலிப்பதை நோக்கமாக கொண்டாலும் அவற்றை வேறுபடுத்தும் முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. இந்த வேறுபாடுகளை பற்றி தெளிவாக பார்ப்போம். நம்பர் 1, ட்ரேடிங் மெக்கானிசம். ETFஸ்களை வர்த்தக நாள் முழுவதும் பங்கு சந்தைகளில் வாங்கலாம் மற்றும் விற்கலாம். அதனால் நிகழ்நேர விலை ஏற்ற இறக்கங்கள் அனுமதிக்கப்படுகிறது. இருப்பினும் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் நாளின் இறுதி நிகர சொத்து மதிப்பின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு முறை அவற்றின் விலைகள் புதுப்பிக்கப்படும். அடுத்து அவை கட்டண மற்றும் செலவுகளின் அடிப்படையில் வேறுபடுகின்றன. ETFஸ்கள் பொதுவாக இண்டெக்ஸ் ஃபண்டுகளை காட்டிலும் குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கொண்டிருக்கின்றன. ஆனால் முதலீட்டாளர்கள் வாங்கும் மற்றும் விற்கும் போது புரோக்கரேஜ் கட்டணங்களை சந்திக்க நேரிடும். மறுபுறம் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் பொதுவாக ETFஸ்களை விட சற்று அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கொண்டிருக்கின்றன. ஆனால் முதலீட்டாளர்கள் ஃபண்ட் ஹவுஸில் இருந்து நேரடியாக வாங்கும்போது புரோக்கரேஜ் கட்டணங்களை செலுத்துவதில்லை. நம்பர் 3, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். ETFஸ்கள் ஸ்கீமின் ஒரு யூனிட்டை வாங்குவதற்கு அனுமதிக்கின்றன. அதனால் இங்கு குறைந்தபட்ச முதலீட்டு தேவை ஒரு யூனிட்டின் விலையாக இருக்கிறது. இருப்பினும் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் பெரும்பாலும் குறைந்தபட்ச முதலீட்டு வரம்புகளை கொண்டுள்ளன. அவை ஒவ்வொரு AMCயையும் பொறுத்து ₹100 வரை குறைவாக இருக்கலாம். நம்பர் 4, டிமேட் அக்கவுண்ட். ETFஸ்கள் பங்கு சந்தைகளில் வாங்கப்பட்டு விற்கப்படுவதால் அவற்றின் வர்த்தகத்துக்கு டிமேட் கணக்கு தேவைப்படுகிறது. இருப்பினும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை டிமேட் கணக்கின் தேவை இல்லாமல் ஃபண்ட் ஹவுஸிலிருந்து நேரடியாக வாங்கலாம். நம்பர் 5, SIP ஆப்ஷன். ஃபண்ட் ஹவுஸுடன் நேரடியாக ETFஸ்களில் SIP செய்ய முடியாது. இருப்பினும் சில தரகர்கள் இந்த அம்சத்தை வழங்கலாம். முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் தரகருடன் சரிபார்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. மறுபுறம் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் ஃபண்ட் ஹவுஸுடன் நேரடியாக SIPகளை அமைக்க உங்களை அனுமதிக்கின்றன. ETFs மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளிடையே தேர்வு செய்ய தயாரா? உங்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு உங்கள் முதலீடுகளை மாற்றி அமைக்க உதவும் பல வீடியோகளுக்காக காத்திருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.